மானாமதுரையில் ஒரு தேசிங்க ராஜா, குதிரை விரும்பியின் கதை. கபடக் கப்டக் கபடக் கபடக் என்று குளம்படி சத்தம் மானாமதுரை வைகை ஆற்றின் வடகரை பக்கம் கேட்டது. அங்கிருந்த குழந்தைகளோ குதிரை வண்டி தாத்தா வந்துவிட்டார் என்று உற்சாகத்தில் குதூகலித்தனர். முரட்டு மீசையும் எளிமையான சிரிப்போடும் வண்டியிலிருந்து இறங்கி தனது குதிரையை தடவி கொடுத்தவாறு உணவை அளித்துக் கொண்டிருந்தார் அந்த முதியவர். வாஞ்சை மொழியில் குதிரையோடு பேசிக் கொண்டிருந்த அவரிடம் லேசாக பேச்சு கொடுத்தோம். அவர் நம்மிடம், ஐயா, என் பேரு காளிமுத்து, மானாமதுரை பக்கத்துல செய்யாலூர் தான் என் ஊரு. எனக்கு 75 வயசு ஆச்சு. கிட்டத்தட்ட 10 குதிரைக்கு மேல நான் வளர்த்திருக்கேன். எனக்கு 20 வயசுல இருந்து இந்த குதிரை மேல உள்ள காதல் குறையல. அதனால குதிரைகளை எப்பவுமே நேசமா வளர்க்கிறேன். ஒவ்வொரு குதிரையும் அன்பாதான் வளர்ப்பேன். எத்தனை வண்டி வந்தாலும் இந்த குதிரை வண்டி சுகத்துக்கு ஈடாகாது. இந்த குதிரையின் காலடி சத்தம் தான் என் மனசுக்கு கம்பீரத்தை கொடுக்குது. இந்த குதிரை இருக்கிறதுனாலதான் எந்த கெட்டதும் என்னை நெருங்காம இருக்குது. என் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்ததை விட குதிரைகள் கூட நேரம் செலவு செய்யறதுதான் அதிகம். என் ஜீவன் இருக்கிற வரை குதிரையோட தான் இருப்பேன் என்றபடி புன்னகைத்தார். சின்ன வயதிலேயே குருதை மேலே ரொம்ப ஒரு ஆசை. நான் சின்ன வயதிலே 20 வயதிலேயே குருதை வாங்கி நான் ஓட்டினேன். இடையில கல்யாணம் பண்ணி பெரிய குடும்பத்தில் பிரச்சனைலாம் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நான் எதிர்பார்க்காம குருதையை நான் விடாமல் வச்சு ஓட்டினேன். இப்போவும் எனக்கு 73 வயசு ஆகுது. இன்னும் நான் குருதை வண்டியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அது மேலே ரொம்ப ஆசை. நான் சாப்பிடாமல் இருந்தாலும் இருப்பேன், குருதை வண்டி மட்டும் இல்லாமல் இருக்க மாட்டேன். எக்காலத்துலேயும் என் ஆயுதுக்கும் குருதை வண்டி வச்சுருப்பேன். முடிஞ்சவங்க அது மேலே ஆசைப்பட்டு வாங்கினா நான் நாட்டு குருதையை காக்கிறதுக்கு விரும்புகிறவங்க வாங்கி அதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறலாம். அது நல்ல குடும்பத்துக்கு நல்லது. அது நமக்கு எல்லாத்துக்கும் அது உதவும். எந்த இது இருந்தாலும் அது குருதை நின்றுச்சுன்னா அம்புட்டும் கிட்டத்தில் வராது. பில்லி சூனியம் கருப்பு எவனு நம்மளை இதாக நினைக்கிறவங்க கூட இது இருந்துச்சுன்னா அவன் செய்கிறது பூரா அவன் கிட்ட வராது. அதனால எல்லாருமே குருதை வாங்கி முடிஞ்சால் வளர்க்கலாம்.